சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதால எலக்ட்ரிசிட்டி பில் கம்மி பண்ண முடியும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி கம்மியாகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் 3 சினாரியோவாக பிரிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மூலமாக நம்மளால 2 மாதத்துக்கு 900 யூனிட் வரைக்கும் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 900 யூனிட் உங்கள் பில்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோவை பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட கன்சப்ஷன் 500 யூனிட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக 900 யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்போது 400 யூனிட் நீங்கள் யூசேஜை விட அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இந்த 400 யூனிட் என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட் ஆகும். அதாவது கிரிட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எக்ஸஸாக ஜென்ரேட் பண்ணுற அந்த 400 யூனிட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அந்த 400 யூனிட்டை நீங்கள் நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சினாரியோ 2 இதுதான் ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் உங்களோட கன்சப்ஷன் 900 யூனிட், ஜென்ரேஷனும் 900 யூனிட். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். அதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ண பவரும் கன்சப்ஷன் பண்ண பவரையும் மைனஸ் பண்ணிட்டு 0 தான் உங்களோட கன்சப்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பில்லே வராது. கவர்மெண்ட் சைட்லேருந்து கலெக்ட் பண்ணுற மினிமம் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நெட்வொர்க் சார்ஜஸ் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் சினாரியோ, உங்களோட கன்சப்ஷன் 1200 யூனிட், ஆனால் நீங்கள் சோலார் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணது 900 யூனிட். அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சோலாரை விட அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண 300 யூனிட்டுக்கும் ஆஸ் பர் த டிஎன்இபியோட டேரிஃப் படி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த 300 யூனிட்லேயும் ஃப்ரீ யூனிட்ஸ் 100 யூனிட்டை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 200 யூனிட்டுக்கு ஸ்லாப் ரேட் என்னவோ அதை தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. சார், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் ஜான்வரி மாதம் 500 யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபெப்ரவரி மந்த்து 1200 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஜான்வரியோட எக்ஸ்ட்ரா யூனிட் ஃபெப்ரவரியில் காம்பன்சேட் ஆகுமா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸஸ் யூனிட் நெக்ஸ்ட் மந்த் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரியோட பில் சைக்கிளில் நீங்கள் ஒரு 400 யூனிட்ஸ் எக்ஸஸாக நீங்கள் EEBக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்ச்சோட பில் சைக்கிளில் உங்களோட கன்சப்ஷன் 1300 யூனிட்ஸு, உங்களோட ஜென்ரேஷன் 900 யூனிட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்த 400 யூனிட்டும் மார்ச் மந்த் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற 900 யூனிட்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா 1300 யூனிட்ஸ் வரும். ஸோ இந்த 1300 யூனிட்ஸ்லேருந்து தான் நீங்கள் மார்ச் மந்த் கன்சியூம் பண்ணால் 1300 யூனிட்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக மைனஸ் பண்ணி உங்களுக்கு நெட் அமௌண்ட் 0 பில் தான் வரும். நீங்கள் அந்த மினிமம் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 சினாரியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே கொடுக்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க.